பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு கோயிலுக்கு பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதர் இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்க, என்னடா தெரியாத மாதிரி கேட்குற, இன்னைக்கு என் அம்மாவோட பிறந்த நாள், நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொன்னேன் அது சரிதாம்மா, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அப்பா இதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அப்பாவே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லிடுறாங்க. ஐயோ இந்த பொருளை நம்ம அடுத்து வச்சுட்டேனே, அந்த பொருளை போய் எடுத்துகிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நமது கோமதி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு எல்லாரையும் வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சுகனே இருந்துட்டு, அண்ணன் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அத்தையோட பிறந்தநாளுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோங்களா? ஆமாம் கோயிலுக்கு போகிறோங்க, சில அன்னதானமும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நம்ம அத்தையோட பிறந்தநாள் அன்னைக்கு குடும்பத்தோட அத்தை கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுகன்யா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கோமதியை கூப்பிட்டு மீனாவையும் செந்திலையும் வர சொல்கிறாங்க. அதே மாதிரி கோமதியும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் எல்லாரும் கோயிலுக்கு போன இடத்துல நம்ம சக்திவேல் இருந்துட்டு சொன்ன மாதிரி இந்த வெறும் பையன் இங்கே வந்துட்டானே, என் பையனை கோர்ட்டு வாசலில் அவமானப்படுத்தினாங்கல்ல, அதே மாதிரி இங்கே இந்த கோயிலில் எல்லாரும் முன்னாடி இந்த பாண்டியனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.